ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா புளிக்குழம்பு கூட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஊரில் அர்ஜுன் ஒரு பையன் இருக்கான். அவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப எமோஷ்னல். ஸ்கூலில் கூட இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் ரொம்ப போரிங் ஃபெல்லோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவன் டான்ஸில் இருக்க மாட்டான், ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ண மாட்டான், படிப்புலாம் ஆவரேஜ் தான். ஆனால் இவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அது என்னென்னா ட்ராயிங். இது நல்லாவே வரைவான். இந்த ஃப்ரீ டைமில் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவன் லாஸ்ட்டு பேஜில் வரைஞ்சிட்ருப்பான். இப்போ டீச்சர் திட்டுவாங்க, ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு வரையா அதெல்லாம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு வரையான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ட்ராயிங்கே விட்டுட்டான். அதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அவன் லைஃப் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு டைம் ஆர்ட்ஸ் காம்படிஷன் மாதிரி ஒன்று இருந்துச்சு, கல்ச்சுரல்ஸில். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீயும் சேர்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவன் ரிஃப்யூஸ் பண்ணான். சம்ஹவ் அவன் சேர்ந்துட்டான். காம்படிஷன் டேயும் வருது. மிச்சம் எல்லோரும் பெயிண்ட்டு, எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பட் இவன் ஒரு பழைய பென்சில் அவன் வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வரைஞ்சிட்டு இருந்தான்ல, அதே பென்சிலில் தான் இன்றைக்கும் எடுத்துகிட்டு வரைகிறான். ப்ரைஸஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3rd ப்ரைஸ் வேறு யாருக்கும், 2nd ப்ரைஸ் சம்மனுக்கு, 1st ப்ரைஸ் அர்ஜுனாக கிடைக்கிது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவனுக்கு இவ்வளோ இவனுக்கு இவ்வளோ டேலண்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவன் மைக்கில் சொல்கிறான், இப்படி எனக்கு டேலண்ட் இருந்துச்சு, பட் நான் அதை வெளியில் காட்டுறதுக்கு பயப்பட்டேன். அதே தாங்க நான் உங்களுக்கும் சொல்கிறேன். டேலண்ட் இருந்துச்சுன்னா யாருக்கும் பயப்படாதீங்க, வெளில காட்டுங்க. நிறைய பேர் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பெரிய அடுத்தவங்கள அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் சமையல் வீடியோ போட்டால் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் போடணுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த சேனலில் நான் ஃபஸ்ட்டு குட்டி ஸ்டோரி சொல்லாமே ட்ரை பண்ணேன். நான் இதை ஷார்ட்ஸில் நான் சொல்லான்றேன், பட் ஷார்ட்ஸில் சொல்கிறதுக்கு டைம் இருக்காது இல்லையா? அதனால நான் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரி ஏதாச்சும் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரி அடுத்த இதில் வேணும்னா, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த வீட்டில் ஸ்டோரி வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.